ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நான் வெஜிடேரியன் ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லித்தரேன். இது வந்து ஸ்குவிட்ஸில் செய்கிறது. ஸ்குவிட்ஸ் ரிங், இதை வந்து கலமாரி ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்டார்டர். இது நீங்கள் எங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும். இந்தியன்னு இல்லை, இட்டாலியன், ஸ்பானிஷ் எங்கே போனீங்கன்னாலும் கூட கிடைக்கும் இது. ஸோ இது இங்கிலாண்ட்லேயும் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டார்டர். இது வந்து கலமாரி ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்குவிட் ரிங்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த டேஸ்டியான ஸ்டார்டர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த கலமாரி ரிங்ஸ்க்காக உள்ள பேட்டர் செய்கிறதுக்காக பிளெயின் ஃப்ளவர், அதாவது மைதா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஃபுட் பேக்குக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இந்த மாதிரி கோட் பண்ணும்போது கையெல்லாம் மெஸ்ஸி ஆகாது, நல்லா ஈவனாக கோட் ஆகும். அதுக்காக தான் இப்படி. இப்போது இதில் நான் நல்லா கட் பண்ணி ரிங்காக கட் பண்ணி நல்லா டவல் ட்ரை பண்ணி ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஸ்குவிட்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஷேக் பண்ணி நல்லா கையால் இந்த மாதிரி செய்து அதை வந்து எல்லா இந்த பவுடரை நல்லா இந்த ஸ்குவிட்ஸில் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கோட்டான மிக்சரை இப்போது நான் இந்த மாதிரி ஒரு சிவில், அதாவது ஒரு ஜல்லடையில் இப்படி நான் வந்து கொட்டுறேன். கொட்டிட்டு இதில் இருக்கிற எக்ஸஸ் ஃப்ளவர் எல்லாத்தையும் நான் வந்து இப்போது சீவ் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி அரித்து மாவை தனியாக எடுத்துருங்க. இந்த எக்ஸஸ் மாவு இதில் இருந்தால் நல்லா இருக்காது, எண்ணெயில் போடும்போது கருகும். ஸோ இப்போது இது வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது எண்ணெய் நல்லா காயுது. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்காக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு ரிங்காக போடணும். போட்டு மீடியம் ஹாட்டில் நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் வரக்கூடாது, அது மாதிரி மீடியம் ப்ரௌனாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் பொரிச்சு எடுத்துட்டால் போதும். ஏன்னா ஸ்குவிட்ஸும் வந்து ப்ரான்ஸ் மாதிரி தான், ரொம்ப ஓவர் குக்ட் ஆனால் வந்து ரப்பரியாக இருக்கும். ஸோ ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதனால் இன்னொன்று வந்து ரொம்ப ஆயில் ஹாட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்குவிட்ஸ் வந்து வெடிக்கும். ஸோ அதனால் மீடியம் ஆயிலில் போட்டு நல்லா மீடியம் கோல்டன் ப்ரௌனாக இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பொரிச்சு வச்சுருக்கேன், இதில் செகண்ட் பேட்ச். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது இப்போ எவ்வளோ அழகான மீடியம் கோல்டன் ப்ரௌனில் இருக்குதுன்னு. இப்போது இந்த கலமாரி ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாகவும் இன்வைட்டிங்காகவும் இருக்குன்னு. இது ஒரு நல்ல ஸ்டார்டர். இப்போ இதை எப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா இப்போ பொரிச்சதுக்கப்புறமா இதில் மேலே கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் அது மாதிரி குலுக்கிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான கலமாரி ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்குவிட் ரிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.